தர்மயுகம் நோக்கி என்ற யூடியூப் சேனல் மூலமாக இந்த தாமரையூர் நல்பதியின் சிறப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதாவது தலைமைப்பதியான தாமரையூர் நல்பதியாம். இதனை மனைவிப்பதி என்று சொல்வார்கள், தோப்புப்பதி என்று சொல்வார்கள், பூவண்டந்தோப்பு என்று சொல்வார்கள், சாமி தோப்பு என்று சொல்வார்கள். ஆக பல்வேறு பெயர்களிலே இந்த பதிக்கு பெருமைகள் உண்டு. இங்குதான் பொன்மேனி கூட்டை பொதிந்துமணி கோவில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார். இந்த பொன்மேனி கூடு என்பது என்ன என்று பார்த்தால், 6 தரம் மகாவிஷ்ணுவை சுமந்த அந்த சடலம். அந்த சடலத்துக்கு ஒரு பவுசு கொடுக்க வேண்டும். எப்படி எனில், இதற்கு முந்தி வானர சேனங்களை வைத்து ராவணனை வெற்றி கண்டு அங்கே ஒரு நொடி தாமதித்தாலும் பரதனுடைய உயிர் போய்விடும் என்பதற்காக அந்த போர் நிறைவுற்ற உடனேயே வானரங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அப்படியே அகாய மார்க்கமாக அயோத்தி சென்றார் ராமர். எனவே அடுத்த யுகத்தில், அந்த துவாபரா யுகத்திலே, அந்த வானர சேனங்களை எல்லாம் கோபிகாஸ்திரி பெண்களாக பிறவி செய்ய வைத்து அவர்களோடு இருந்து இவர் வெண்ணை திருடி உண்டு விளையாடி மகிழ்ந்து அந்த பெண்களோடையே தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தது போல, இந்த 6 தரம் சுமந்த சடலமான மகாவிஷ்ணுவுடைய சடலத்துக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று எண்ணித்தான் சம்பூர்ண தேவனுடைய அந்த உயிரை இந்த மகாவிஷ்ணுவை சுமந்த சடலத்துக்கு கொடுத்து தேற்றி உயிர் கொடுத்து அதை தட்சிணாபூமியிலே பிறந்து வளர்ந்து தக்க பருவம் வரை வளர்ந்தது தட்சிணாபூமி. அதன்பின் குறித்த காலத்தில் இந்த கூட்டினை திருச்செந்தூருக்கு அழைத்து வர செய்கின்றார்கள். அழைத்து வர செய்து அங்கே லட்சுமாதேவிக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் மகவாக இந்த யுக சோதனைக்கு அனுப்புவதற்காக ஒரு மகனை பிறவி செய்து அவன் சிவனுக்கு உகந்த மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி பிறவி செய்யப்பட்டு அந்த குழந்தைக்கு, அந்த உயிருக்கு தாலாட்டு எல்லாம் பாடி வைகுண்டம் என்ற பெயரோடு அங்கே அதற்கு சிறப்புகளை செய்து இந்த சம்பூர்ணத்தேவன் சுமந்த அந்த கூடு திருச்செந்தூர் கடலுக்குள்ளே வரவழைத்து அதனுள் இந்த வைகுண்டம் என்ற அந்த உயிரானதை உருவாக்கிய உயிரானதை அதனுள் செலுத்தி மீண்டும் தட்சணத்தில் வந்து அந்த தன்னுடைய பிறந்து வளர்ந்த அந்த தலத்திலேயே வந்திருந்து தவம் இருந்து இந்த யுக சோதனைகளெல்லாம் பார்த்து இந்த நீசன் கையினால் அவர் அடி கல் ஏரிகளெல்லாம் பட்டு பல சோதனைகளுக்கு ஆளாக்கி கடுவாய்க்கூட்டிலே அடைக்கப்பட்டு இப்படியெல்லாம் சித்திரவதைக்குள் ஆளாகிய காரணத்தினால் கலியன் பெற்ற வரத்தினுடைய சக்தியை இழக்கின்றான். அப்படி இழந்து அந்த சக்திகளை எல்லாம் மாய்த்து, கலியனுடைய சக்திகளை எல்லாம், வரத்தின் சக்திகளை எல்லாம் மாய்த்து சப்தகன்னிமாரை திருமணம் செய்து அனைத்து இறை தெய்வங்களையும் தன்னுள் ஆக்கி
இங்கே தச்சடத்திலே இருந்து தன்னுடைய பூமியை என்னுடைய வாழ்வை நிறைவு செய்துவிட்டு அப்படியே மேலோகமான வைகுண்ட லோகத்திற்கு வைகுண்டர் செல்கின்ற போது கூட்டை இங்கு இட்டு செல்கின்றார். அந்த கூட்டை பொதிந்துமணி கோவில் செய்து தென்மேனி சான்றோர்கள் திருநாள் நடத்தி வருகின்றனர். இத்தனை சிறப்புமிக்க இந்த கூடு இருந்து அரசாட்சி செய்கின்ற இந்த பதிதான் சாமி தோப்பு. அப்படியானால் அந்த மூர்த்தியாக இருப்பது பள்ளியறைக்குள் ஒரு சிறப்பு, தலம் ஒரு சிறப்பு, தீர்த்தம் ஒரு சிறப்பு. ஆக 3 சிறப்புகளை ஒருங்கே கொண்டதுதான் இந்த தாமரையூர் பதியான சாமிதோப்பு பதியினுடைய சிறப்பு. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த இங்கே ஐயா அகிலத்திலே சொல்வார்கள், பல்லக்கே தேறி தெருவீதி பகல தேறி நீ நடத்தி செல்லப்பதிகள் மிக முகித்து திருநாள் கண்டு மகிழ்ந்திருமே. வல்ல கொடிகள் மரம் நிறுத்தி வருவாய் நித்தம் வாகனத்தில் பொல்லா கலியன் கண்டுழைந்து பொடிவான் நித்தம் மடிவானி. இப்படி வாகனத்தில் சுமந்து செல்கின்ற காட்சியை பார்த்து கலியன் இவர்களுக்கு என்ன பவுசு வந்து சேர்ந்தது என்று எண்ணி தன்னந்தன்னாலே அவனை பிடித்த துர்க்குணங்களை எல்லாம் ஓய்த்து நற்குணங்களை பெற்று இந்த சுவாமிதோப்பு புண்ணிய பூமியிலே அவனும் வந்திருந்து நன்மைகள் நடக்கின்ற வண்ணம் இந்த உலகத்தை தர்மயுகமாக்கி ஐயா வைகுண்டர் ஆளுவார் என்பது திண்ணம். எனவே இங்கு வருகின்றவர்களெல்லாம் ஐயாவை வந்து வணங்கி செல்லும்போது இங்கு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் ஐயா அருள்பாலிப்பது தர்மயுகம் நோக்கி செல்வதற்கே. ஐயா